வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். நிறைய விஷயத்தில் நம்மளால் நோ சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் நோ அப்படின்னு நம்ம வந்துட்டு நம்ம கொலீக்ஸ் கிட்ட அதை நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும். நம்மக்கிட்ட நிறைய ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டிங்காக அதை என்ன சொல்ல நிறைய பிரச்சனை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற சமயத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சென்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளை இன்னும் பேர்டன் பண்ணுவாங்க. நம்ம மனசு கஷ்டப்படுறோன்றது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம மேலே இன்னும் ஒர்க்கை திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம தான் நோ சொல்லவே போகிறது இல்லையே. நம்ம எல்லாத்துக்கும் எஸ் தானே சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் வேண்டாம். ஸோ அதனால் அந்த பிரச்சனை வேண்டான்றதுனால அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தான் எடுத்து போட்டு மேலே போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். உங்ககிட்ட எல்லா ஒர்க்கையும் தள்ளிட்டு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் நோ சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் நோ சொல்லிடுறீங்க. கண்டிப்பாக அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பர்ன் அவுட் ஆகிடும். நான் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட ஒர்க் என்ன மட்டும் அவங்களால நோ மற்றவங்ககிட்ட சொல்லவே முடியல. அவங்க என்ன மற்றவங்க நம்ம தப்பாக நினச்சிப்பாங்களோ, இப்படி நினச்சிப்பாங்களோ, அப்படி நினச்சிப்பாங்கன்ட்டு அவங்க சொல்கிற எல்லா வேலையும் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருந்தான். சரி, இப்போ ஒரு ஒர்க் என்வரன்மெண்ட்டில் நீங்கள் செய்யறது நான் வந்துட்டு தப்புன்னு சொல்லலை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமோ அவங்களும் அதை செய்யணும். ஆனால் அது நடக்காமல் மொத்தமாக எல்லா படனும் இவங்களே கேரி அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னன்னா, நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடையாது அப்படின்னு ஒரு சமயத்தில் ஒரு பர்ன் அவுட் ஆகி ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்டுக்கு ஒர்க்குக்கே போக முடியாமல் மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சில இடத்துல நம்ம நோ கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம ஏன் நோ சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயினே ப்ரோக்ராம் ஆயிருக்கு. என்னன்னா, இப்போ முன்னாடி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சொசைட்டியில் நம்ம ஒருத்தவங்க நோ அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம அந்த சொசைட்டிலேருந்து வெளில வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம அந்த சொசைட்டியோட ஒன்றிணைஞ்சு இருக்கணும். இல்லைனா ஃபிசிக்கலாக வெளில வந்துட்டோம், அந்த இடத்த விட்டுனா அவ்வளோதான், இட் இஸ் டெத் சென்டென்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக நோ சொல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்ம நோ சொல்லிட்டோம்னா நம்மளும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேருந்து நம்ம வெளில வந்துருமோன்ற பயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம தனிமைப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற பயம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே நோ சொல்லாமல் இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த நோ சொல்கிறதுல ஒரு கில்ட். ஐயோ அவங்க கேட்டுட்டாங்களே, நம்ம நோ சொல்லிட்டுமே, நம்ம நோ சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு கில்ட் வரும். நிறைய பேருக்கு இந்த கில்ட் வரும். ஆனால் அந்த கில்ட்டை நம்ம கண்டிப்பாக காசு பண்ணி போய் தான் ஆகணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே பர்சனாலிட்டி கிடையாது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் சில பேர்லாம் உங்களை ஏறி மிதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏறி மிதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாட்டிப்பீங்க. ஒரு எஸ்ஸோட முடியாது. எஸ் நிறைய எஸ் சொல்ல நிறைய பெரிய பேர்டன் ஆகிடும். அட் லாஸ்ட் உங்கள் மென்டல் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பிரச்சனையும் நோ சொல்லணும் சொல்ல, உங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை குஷின் பண்ண விஷயம் கண்டிப்பாக நோ சொல்லணும். உங்கள் டைமு நிறைய கன்சியூம் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக நோ சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஃப்ரெண்ட் இல்லாமல், அதாவது என்ன சொல்லணும்னா, உங்ககிட்ட உங்கள் உழைப்பை மட்டுமே உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக நீங்கள் நோ சொல்லி தான் ஆகணும்.